பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஸ்டார் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ்னாலே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ஸ்டார் தான். ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். 3 சாஸ்திரிகளுக்கு இயேசு கிறிஸ்து இருந்த இடத்தை வழிகாட்டினது இந்த நட்சத்திரம் தான். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இந்த ஸ்டார் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, 3 சாஸ்திரிகளுக்கு இயேசு கிறிஸ்து இருந்த ஒரு இடத்த வழிகாட்டுச்சு. அவர் இருந்த இடம் வரைக்கும் கொண்டு போய் அவங்கள கரெக்டா கைட் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் விட்டுச்சு. இந்த சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவ பணிந்து கொள்றதற்கும் அவருக்கு காணிக்கைகளை படைக்கிறதற்கும் இந்த ஸ்டார் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மற்ற மக்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றதற்கு நம்மளும் ஒரு வழிகாட்டியா இருக்கணும். புறஜாதி மக்கள் மட்டும் இல்ல, மற்ற தெய்வங்களை வணங்குற மக்கள் மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்களா இருந்தா கூட அவங்க கிறிஸ்துவ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியாதான் நம்ம இருக்கணும். இந்த அநேக ஊழியக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள பெருமைப்படுத்திக்கிறதுக்காக மக்களை அவங்க சைடு இழுக்கிறதுக்காக அநேக காரியங்கள் செய்வாங்க. ஆனா ஒரு உண்மையான கிறிஸ்தவனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம செய்கிற அனைத்து காரியங்களிலுமே கிறிஸ்துவ மட்டும்தான் நம்ம காட்டணும். நம்ம ஒரு கிறிஸ்துவ அவங்க கண்டுபிடிச்சு கிறிஸ்துவ அவங்க பணிந்து கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா நம்ம இருக்கணும். புறஜாதி மக்கள் எடுத்துக்கிட்டாலும் அவங்க மத்தியில் நம்மளோட அன்பு மூலமா, நம்மளுடைய வார்த்தைகள் மூலமா, நம்ம செய்கைகள் மூலமா நம்ம இயேசு கிறிஸ்துவ அவங்களுக்கு காமிக்கணும். அவங்க இயேசு கிறிஸ்து கிட்ட ரீச் ஆகிறதுக்கு என்ன வழியோ அந்த வழிகாட்டியா நம்ம அவங்களுக்கு இருக்கணும். இதுதான் நம்ம இந்த ஸ்டார் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க ஒரு காரியம். எப்படி நட்சத்திரம் அவங்களுக்கு வழிகாட்டி பிள்ளை இருந்த ஸ்தலம் வரைக்கும் போய் அவங்க கூட நின்னு அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ காமிச்சதோ, அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இருக்கிற இடங்கள்ல, நம்ம செய்கிற ஊழியங்கள்ல நம்ம கிறிஸ்தவங்களையும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களையும் சரி, நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட கூட்டிட்டு போற ஒரு நல்ல ஒரு வழிகாட்டிகளா நம்ம இருக்கணும். நம்ம செய்யற அனைத்து காரியங்கள் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவ மட்டும் மகிமைப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது கூட, உங்கள் வெளிச்சம் எல்லாருக்கும் முன்பாகவும் பிரகாசிக்கட்டும் அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரி நம்ம செய்யற அனைத்து காரியங்களும் அவருக்கு மகிமை சேர்க்கிறதா, அவர்கிட்ட கொண்டு போய் மக்களை சேர்க்கிறதா இருக்கணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனா இருக்க முடியும். தேங்க்யூ.